அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். இன்பம் துன்பங்கள் மாறி மாறி வரும். கவலையும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எதுவுமே உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. ஒரு மனிதன் இன்பமாக மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டான். அதே போன்று ஒரு மனிதன் கவலையிலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டான். இன்றைக்கு கவலை என்றால் நாளைக்கு மகிழ்ச்சி, இன்றைக்கு மகிழ்ச்சி என்றால் நாளைக்கு கவலை, இன்றைக்கு லாபம் என்றால் நாளைக்கு நஷ்டம், இன்றைக்கு நஷ்டம் என்றால் நாளைக்கு லாபம். இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில சுழன்று கொண்டே இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய நண்பன் கஷ்டத்தில், சிரமத்தில், துன்பத்தில், சோதனையில் அகப்பட்டு கொண்டால் அவனுக்கு நல்லா வேணும், இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் அவனுக்கு சோதனைகள் வரணும் அப்படின்ட்டு நீ சந்தோஷப்படாதே, நீ மகிழ்ச்சி கொள்ளாதே. உன் நண்பன் அவன் உன் எதிரியாக கூட இருக்கட்டும், உனக்கு அவன் உன்னை விட அவன் ஏழையாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், உன் நண்பனுக்கு சிரமம் என்று வரும் பொழுது அதை பார்த்து நீ சந்தோஷப்படாதே. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. லா துலகிரி ஷமாத்தல் யாகீக, உனது சகோதரன் சிரமத்தில் இருக்க கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள், நீ மகிழ்ச்சி அடையாதே. ஏனென்றால் ஃபயர்ஹமுஹுல்லாஹு வயப்தலீக, சிரமத்தில் இருக்கின்ற உன்னுடைய நண்பனுக்கு அல்லாஹ் இரக்கப்பட்டு அவன் சிரமத்தை நீக்கிவிட்டு வயப்தலீக, உன்னை அவன் சோதனையில் ஆழ்படுத்தி விடுவான், சிக்க வைத்து விடுவான், உன்னை சோதனையில் விழச் செய்து விடுவான், உனக்கு அந்த சிரமத்தை தந்து விடுவான். எனவே அவன் படுகின்ற சிரமத்தை பார்த்து நீ சந்தோஷப்படாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நம்முடைய நண்பன் சிரமத்தில் மாட்டிக்கொண்டானா, ஒரு நோய்கள் சிக்கி கொண்டானா, ஒரு சோதனையில் அகப்பட்டு கொண்டானா, அவனை அதிலிருந்து நாம் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் நாளைக்கு நம்மை சோதனையில் விழச் செய்யவே மாட்டான். சோதனை விட்டும் நம்மை பாதுகாப்பான். நாம் சோதனையில் விழுந்தாலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதை விடுத்து அவன் சோதனைகள் அகப்பட்டு கொண்டால் இன்னும் அவனுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் அவனுக்கு வேணும் என்று சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் அவன் மீது இரக்கப்பட்டு அவனை காப்பாற்றுவான், உன்னை சோதனையில் உட்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் மற்றவர்களுக்கு அவர்களின் சோதனையான காலகட்டத்தில், சிரமமான காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.